ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் எல்லாரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிற சியானுடைய நடிப்பில் இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற வீர தீர சூரன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு பெரிய குடும்பம் ஒன்று படத்துடைய ஆரம்பத்தில் காமிக்கப்படுது. அதில் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்காப்புல, அவருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார். இப்போ இந்த பெரியவரையும் சரி இவருடைய பையனையும் சரி எப்படியாவது கூடிய விரைவில் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்பியாக இருக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா ஒரு பக்கம் காத்துக்கிட்டே இருக்காப்புல. நம்ம ரெண்டு பேர்த்தையும் போடுறதுக்குள்ளே அந்த எஸ்பியை முடிச்சு விட்டுறணும்டா அப்படின்னு இந்த அப்பனும் பையனும் இன்னொரு பக்கம் ஸ்கெட்ச் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு பார்ட்டிகளுமே ஒருத்தர் போட்டு தள்ளுறதுக்கு இவங்க ரெண்டு பேர் கையிலையுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் தான். அவர் மாட்டுக்கு ஒரு பலசர கடையை நடத்திக்கிட்டு பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைகன்னு அவர் மாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இவரை யூஸ் பண்ணி எப்படியாவது ஒருத்தர் முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு ரெண்டு பேரும், அதாவது இந்த ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து தேவையில்லாமல் சியான் விக்ரத்தை உள்ள இழுத்து விட போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். இன்னொரு பக்கம் மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தமிழில் வெளியான ஒரு மலையாள படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் உலக படம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வேர்ல்டு மூவிஸ்லேயே இந்த மாதிரி மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் சும்மா ராவாக எப்படி எடுத்திருக்காங்க படத்தை அப்படிங்கிற அளவுக்கு சும்மா மிரட்டி விட்ட ஒரு சில படங்களை நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருக்கோம். இதே பாணியில் தான் அந்த படங்களும் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாணியில் மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல படத்துடைய இயக்குனரான எஸ்யூ அருண்குமார். இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்குங்க. படம் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட வெற்றிமாறன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் பல இடங்கள் எனக்கு வந்தது. ஏன்னா இந்த மாதிரி மேக்கிங்லாம் வெற்றிமாறன் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்படி மேக்கிங்கில் எஸ்யூ அருண்குமார் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. அவ்வளவு ராவான ஒரு படம். மலையாள படத்தெல்லாம் எதுக்கு இப்போ நம்ம தூக்கி பிடிச்சி ஒரு சில இடங்களில் பேசியிருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக எங்கேயுமே செயற்கைத்தனம் இல்லாத ஒரு படைப்பாக அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அதுலேயும் எஸ்யூ அருண்குமாரை பொறுத்தளவுக்கு சியான் விக்ரம் அப்படிங்கிறத டைட்டில் கார்டில் போட மாட்டாங்க. அந்த கார்டை எங்கே அவர் பிளேஸ் பண்ணுறாருங்கிற அந்த பிளேஸ்மெண்ட்டை பிடிச்சாரு பாருங்க, அந்த இடமே தாறுமாறு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ட்ரவுசர் மட்டும் போட்டுக்கிட்டு வேட்டி சட்டை எல்லாத்தையும் கழட்டி கையில் வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சியான் விக்ரம் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குது. கன்னிவெடியை ஒரு சில இடங்களில் செட் பண்ணக்கூடிய ரெண்டு கதாபாத்திரங்கள் சேர்ந்து செட் பண்ணோம். அந்த காட்சி ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு சீனும் படத்தை பார்த்துட்டு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரி சீனுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னா என்னென்னு கேளுங்க. அப்படி ரெண்டு காட்சி ரெண்டுமே வேற லெவல் கூஸ் பம்பான காட்சி. அதுலேயும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸு வேற மாதிரி அள்ளி எரிஞ்சிருப்பாங்க. அது மேக்கிங் ஆகட்டும், ஸ்டேஜிங் ஆகட்டும், சியானுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சும்மா வேற மாதிரி சம்பவம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸு செம்மையாக பண்ணியிருப்பாப்புல சியான் அந்த பர்டிகுலர் சீனை. இது போக சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. ஒரு குழந்தை திடீர்னு ஓடி வந்து சாக்கில் வலிக்கி விழுந்துடும். அதை சியான் டக்குன்னு பிடிச்சிடுவாப்புல. ஒரு கண்ணிமிக்கிற கனப்பொழுதில் டக்குன்னு கடந்து போகக்கூடிய ஒரு காட்சி. இந்த படத்துக்கு அந்த சீன் தேவை அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அந்த சீனை வைக்கிறதுல கூட எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இருக்குது, எவ்வளோ நுவான்சஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பல காட்சிகள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இதில் என்னதான் சியான் விக்ரம் ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம படத்தில் சொன்னால் கூட படத்துடைய இன்னொரு ஹீரோ யார் அப்படின்னா தேனி ஈஸ்வர். அவர் தான் சினிமோட்டோகிராஃபரு. இந்த படத்தில் எக்கச்சக்கமான சிங்கிள் ஷாட்ஸு. பொதுவாகவே சிங்கிள் ஷாட்ஸு அப்படிங்கிறது விளையாட்டு கிடையாது. ஏன்னா நீங்கள் கேமராவை பேன் பண்ணி அதை மூவ் பண்ணி கரெக்டாக உள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் பக்காவா கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதோட கேமராமேனுடைய ஒர்க்கோடு அந்த சீன் முடிஞ்சிடாது. உள்ளே வந்துட்டு போகிற அத்தனை கதாபாத்திரங்களும் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு இடத்துல பிசிறடிக்காமல் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணணும். அந்த சீனு ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதத்தில் அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அது ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கே இந்த படத்தில் எடுத்தாலே சிங்கிள் ஷாட்டு தான். பல சிங்கிள் ஷாட்ஸ் உள்ளே இருக்குது. குறிப்பாக ரெண்டு கதாபாத்திரங்களை ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு சின்ன ரூமுக்குள்ளே கட்டி போட்டிருப்பாங்க. கூட இன்னும் ஒரு 2-3 கதாபாத்திரம் உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல இந்த இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனாக ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 16 நிமிஷத்துலேருந்து 18 நிமிஷம் அங்கே இருந்து ஒரு தருணத்தில் கேமரா வெளியே போய் ஐயோயோ இடுக்கெல்லாம் பூந்து எங்கெங்கேயோ குழிகளையெல்லாம் இறங்கி மேலே ஏறி வருவாங்க. 18 நிமிஷத்துக்கு அவ்வளோ பெரிய எஃபர்ட்டுங்க. நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். எப்பயுமே வேர்ல்டு மூவிஸை விடுங்க, அது 2.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் 18 நிமிஷத்துக்கே படம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் என்ன படம்னு. ஆனால் இந்தியன் ஃபிலிம்ஸை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நான் சொல்கிறது உண்டு, அங்கமலை டைரிஸில் சினிமோட்டோகிராஃபரான கிரீஷ் கங்காதரன் கிட்டத்தட்ட 11 நிமிஷம் நெருக்கி ஒரு சிங்கிள் ஷாட்டு ஒரு திருவிழாவில் ஆரம்பித்து வீடு இடுக்கெல்லாம் போய் வெளியே வந்து ஒரு 11 நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று போயிருக்கோம்.
மிரட்டி விட்டுருப்பாப்புல கிரீஷிய சினிமோட்டோகிராஃபியில். ஆனால் தமிழில் அப்படியெல்லாம் எங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இந்த படத்தில் தேனி ஈஸ்வர் இந்த ஷார்ட்டை புல் ஆஃப் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், வேறு லெவல் எக்ஸிக்யூஷன். இது அட்டகாசமாக கன்சியூவ் பண்ணியிருப்பாப்புல. அந்த ஷார்ட்டை கிட்டத்தட்ட 16லேருந்து 18 நிமிஷம் அப்ராக்சிமேட்லி ஓடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு மாதத்துக்கு மேலே அந்த ஒரே சீக்வன்ஸை இந்த மொத்த டீமும் அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக பல ரிஹர்சல்ஸுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அட்டகாசமாக அந்த சீன் உட்கார வச்சுருக்காங்க. இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த சீனு. இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, அங்கே டேக் ஆஃப் ஆகிற அந்த சீன் தான் படம் எண்டு கிரெடிட் போடுற வரைக்கும் நிற்கவே நிற்காது, சும்மா ஃபயர் ஆகி போகும். கடைசி ஒரு 45-50 நிமிஷத்துக்கு மேலே இந்த படம் வேறு லெவல் பரபரப்பில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சியானை பொறுத்தளவுக்கு ஏங்க இந்த மனுஷனுக்கு வயசு ஆகுமா ஆகாதா, எனக்கு படம் பார்க்கும்போது அதுதான் தோணுச்சு. அப்படி ஒரு ஃபிட்னஸ் வேறு லெவலில். படத்தில் பாதி நேரம் சட்டையை போட்டுக்க மாட்டாப்புல, ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா உடம்பு அந்த அளவுக்கு ஃபிசிக்காக இப்போயும் 6 பேக் வரைக்கும் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி அவ்வளோ வச்சுருக்காப்புல உடம்பை. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சியான் விக்ரமை பொறுத்தளவுக்கு ஒரு சீன் நீங்கள் கையே காட்ட முடியாது. சீனுக்கு சீனு சியானுடைய சம்பவம் தான். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த கதாபாத்திரமாகவே நின்றுவாப்புல அவர். டேக் ஓகே சார் அப்படின்னா திருப்பி சியானா மாறுவாரா, இல்லை திருப்பியும் அந்த காளிங்கிற கதாபாத்திரமாகவே தான் நிற்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எனக்கு வந்துச்சு. அப்படி தான் பண்ணியிருப்பாப்புல. படம் எடுக்கலாம். ஒரு என்கவுண்டர் பிளான் பண்ணுற அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் எஸ்ஜே சூர்யாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஒரு ரிவீலிங் பார்ட்டு செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அந்த ரிவீலிங் பார்ட்டில் சுராஜுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், துஷாரா விஜயனை ஏன் சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு கிட்டத்தட்ட சியானுக்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் சொல்லலைன்னா கூட டெஃபினட்டாக அந்தளவுக்கு புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இன்றைக்கி நடிப்பாங்களா அப்படிங்கிற ஆச்சரியத்தை தான் எனக்கு கொடுத்தது. நேராக அந்த அம்மா பெஞ்சில் போய் டேபிளில் படுத்து உருண்டு கீழே அந்த பக்கம் விழுந்து டேபிள் உடஞ்சி அவ்வளவு சம்பவங்கள்லாம் இருக்குது. ஒரு பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ஹீரோயின் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணதுங்கிறதெல்லாம் பெரிய மேட்ரு. இது போக பிருத்திவிராஜ் அவரும் செம்மையாக பண்ணியிருந்தார். படத்தில் ஒரு முக்கியமான 4-5 கதாபாத்திரங்கள் தான். இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு அட்டகாசமாக புல்லாக பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்டில் நடித்த எல்லாருமே என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜிவியுடைய பாடல்களை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருந்தது. 2 பாட்டம் என்னமோ இருந்தது, பாடல்கள் நல்லா தான் இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை கேட்கும்போது நான் முதல்ல சொன்னேன் எனக்கு வெற்றிமாறன் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலுன்னு. அதுக்கு காரணம் அசுரனில் எந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸு இந்த படத்துக்குள்ளே இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் வேறு லெவலில் அள்ளி எரிஞ்சிருக்காப்புல ஜிவி. இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, என்ன பாட்டு அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் நம்ம சியான் நடித்த ஒரு படம், அந்த டைம் 90s கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண ஒரு படம், அதில் வரக்கூடிய ஒரு செம கூஸ்பம்பான ஒரு பாட்டு. இந்த படத்தில் நம்ம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அந்த பாட்டை பிளேஸ் பண்ணியிருக்காப்புல இயக்குனர். தியேட்டர் விசில் தான் அந்த சீனில். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்கு இந்த டீமு. அந்த பாட்டை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி அது ஒரு செம நாஸ்டாலஜிக் எஃபெக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்கிறத பார்த்தா இந்த வருஷத்துலேயும் மிகப்பெரிய மெகா ஹிட் இந்த படம் தான் போலையே அப்படிங்கிற மாதிரி தோணுமே உங்களுக்கு? இல்லை, இந்த படத்துலையும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. முதல்ல இந்த கதையை அவங்க எதுக்காக நான் லீனியராக கட் பண்ணி வைக்கணுங்கிறதே எனக்கு புரியல. இப்போ படம் ஆரம்பிக்கிற முதல் சீனே பரபரப்பில் தான் ஆரம்பிக்குது. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷனை பில்டப் பண்ணி கொண்டு போய் ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த சீன் எங்கே கன்க்ளூட் பண்ணணுமோ அவங்க பண்ணலை. இன்னும் இருக்குது பாதி போயிட்டு இப்போ என்ன நடக்க போதோ, சியான் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க ஒரு தருணத்தில் டப்புன்னு கட் பண்ணி பின்னாடி சந்தோஷமாக கல்யாண வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகுது. அது திருப்பி ஒரு 20 நிமிஷம் அங்கங்கே எந்திரிச்சு எல்லாம் போய் திருப்பி எந்த சீனில் அந்த டென்ஷன் பில்டப் ஆகி நம்ம விட்டோமோ அங்கே வந்து நிற்கிது. இதில் என்ன ஆகி போயிடுது அப்படின்னா, எங்க பரபரப்புடி உச்சியில் உட்காந்துருந்தோம், தேவையே இல்லாமல் இந்த சந்தோஷமான சீக்வன்ஸு கல்யாண சீக்வன்ஸ் நடுவில் வச்சு மொத்தத்தையும் டைல்யூட் பண்ணி விட்டாங்களேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. ஒரு சில சீக்வன்ஸில் இப்படி பண்ணியிருக்க தேவையே கிடையாது. இவங்க ஸ்ட்ரைட்டாகவே எடுத்த உடனே இந்த ஹாப்பி வெர்ஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் முன்னாடியே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே எங்கே பஞ்சாயத்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஒரு இன்டர்வல் பிளாக்கை ஃபயரிங்காக விட்டுட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வேறு லெவலில் டென்ஷனை பில்டப் பண்ணி கொண்டு போய் பதப்பதைப்படி உச்சியில் ஆடியன்ஸை விட்டுருக்கலாம். ஆனால் இந்த டீமு நடுவில் கொஞ்சம் தேவையில்லாமல் உருட்டி எடுத்துருச்சு. இதனால தான் 2.25 மணி நேரம் ஓடுது இந்த படம். இந்த 2.25 மணி நேரத்தில் நடுவில் ஒரு 20-25 நிமிஷம் லேக் ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறைய ரைட்டிங் நிறைய கொண்டு வந்துருக்கணும். கதை நகரவே இல்லை, அதே இடத்துல நிற்கிது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. இது உங்களுக்கும் வரலாம், இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ரொம்ப ரொம்ப ராவான ஒரு படம். இது எல்லாருக்குமான படமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் சியானுக்கு டெஃபினட்டாக ஒரு கம்பேக் தான் இந்த படம். கடைசி 45 நிமிஷம் 50 நிமிஷம் மூச்சு விடுறதுக்கே நமக்கு டைம் இருக்காது. அந்தளவுக்கு ஃபயராகி வேறு லெவலில் முடிச்சிருக்காங்க. எப்பயுமே சினிமாவில் திரைமொழி அப்படிங்கிறதுல ஒரு இலக்கணம் ஒன்று உண்டு.
நீங்கள் முதல்ல படத்தை எப்படியோ அப்படி இப்படி கொஞ்சம் தேர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசி ஒரு மணி நேரம் வேறு லெவலில் ஃபயர் ஆகி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் நிற்கவே நிற்காது. அப்படி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுத்தது. இவங்க ஃபஸ்ட் ஆஃப்லேயும் சரி, அந்த இன்பிட்வீன்லேயும் சரி, ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ண இருந்தால் கூட கடைசி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நம்ம பயங்கரமாக என்கேஜ் பண்ணி கொண்டு போய் இந்த படத்தை முடிச்சது அப்படிங்கிறனாலேயே படம் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை தேட்டரில் போய் தாராளமாக பார்க்கலாம். அடல் கரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் 13+ அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டில். ஆனால் செக்ஷுவலாக எந்த ஒரு காட்சியும் கிடையாது. பட் ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள், சுட்டு வீழ்த்துறது, வெட்டி வீழ்த்துறதுங்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. அது உங்களுடைய கால் தான், எப்படி பார்க்க போகிறீங்க, யாரோட பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயம். இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. நான் சொன்ன மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.